पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஏப்ரல் மாத ராசி பலன்களில் இதில் செவ்வாய் பயிற்சியை பற்றி பார்க்கும்பொழுது, கிரகங்களின் தளபதி என்று அழைக்கப்படும் செவ்வாய் வருகிற ஏப்ரல் 3ஆம் தேதி 2025 கடகராசியில் பெயர்ச்சியடைந்து ஜூன் 6ஆம் தேதி 2025 வரை இதே ராசியில் தான் பயணிப்பார். அடுத்தது சூரியன் பெயர்ச்சியை பற்றி பார்க்கும்பொழுது, ஏப்ரல் 14ஆம் தேதி 2025 அன்று சூரியன் மீன ராசியில் வெளியேறி மேச ராசிக்கு பெயர்ச்சி அடைய போகிறாரு. சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகங்களின் ராசிகள் ஒரே நேரத்தில் மாறுறதுனால சில ராசிக்காரங்களுக்கு சிறப்பு பலன்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. ஏப்ரல் 7ஆம் தேதி அன்று புதன் மீன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஏப்ரல் 13ஆம் தேதி அன்று சுக்கிரன் மீன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதாவது கிரக சேர்க்கையை பற்றி பார்க்கும்பொழுது, ஏப்ரல் மாத தொடக்கத்தில் மீன ராசியில் சூரியன், சனி, சுக்கிரன், புதன், ராகு ஆகிய கிரகங்களின் சேர்க்கைகள்லாம் நடக்க போகுது. ஏப்ரல் மாதத்தில் ரிஷபராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் மிகவும் அனுகூலமான காலகட்டம். மாற்றங்கள் சேரும் நேரம் இது. சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல்லாம் வரப்போகுது. பணவரத்து திருப்தி தரும். எதிர்ப்புகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள்லாம் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகும். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எதை முதல்ல கவனிக்கிறது என்ற ஒரு குழப்பம் வரும் உங்களுக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க டென்ஷனுடன் காணப்படுவாங்க. நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்லேசங்களிலிருந்து தெளிவான ஒரு நிலை ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிறவங்களின் செய்கைகள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும். பிள்ளைகளுடன் அனுசரித்து போகிறது நல்லது. வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் பயணங்களின் போதும் கூடுதல் கவனம் எடுத்து போகணும். நண்பர்கள் உறவினர்களுடன் சிறு மனத்தாங்கல்கள் வரலாம். பெண்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கும். கலைத்துறையினருக்கு ராசிநாதன் சுக்கிரனின் சஞ்சாரத்தினால நல்ல பலன்களே வரும். அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலையெல்லாம் நீங்கும். அடுத்தது கார்த்திகை 2, 3, 4 பாதம். அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த மாதம் உங்களது பொருள்களின் மீது கூடுதல் கவனமாக இருக்கிறது நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடும் போது கவனத்துடன் இருக்கிறது நல்லது. வாழ்க்கை தரம் உயரும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லாவற்றிலும் மனக்கவலை ஏற்படும். வாகனத்தில் போகும்போது எச்சரிக்கையாக போகணும். அடுத்தது நான் பார்க்க போகிறது ரோஹிணி. இந்த மாதம் தாயின் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கல்கள் ஏற்படலாம். எதிர்பாராத செலவு உண்டாகலாம். மருத்துவ செலவுலாம் எட்டி பார்க்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது மிருக சீரிசம் 1, 2 பாதம். அதை பற்றி தான். இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கிறது லாபம் அதிகரிக்க செய்யும். பண வரத்து இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் உங்களுக்கு தாமதமாக வரலாம். சக ஊழியர்களுடன் அனுசரித்து போகிறது நல்லது. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, ஆதி பராசக்தியை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும். மன நிம்மதி கிடைக்கும். அதிசமான கிழமைகள் திங்கட்கிழமை, வியாழக்கிழமை. சந்திராசிரம தினங்கள் 18, 19, 20. அதிசமான தினங்கள் 11, 12.